இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு தயார் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் பாராட்டு. 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நிச்சயம் எட்டுவோம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. உலக பொருளாதாரத்தில் 5ஆம் இடத்தில் உள்ள இந்தியா 2028இல் 3வது இடத்திற்கு முன்னேறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. சென்னை திருவிக நகரில் 21 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 10 இணையர்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்து வாழ்த்தினார். சென்னை பெருநகரின் தேவைக்கு ஏற்ப பார்த்து திமுக ஆட்சியில் மட்டுமே திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. மெட்ரோ சேவை, மேம்பாலங்கள் உள்ளிட்டவற்றை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் சென்னை செயற்கை வெள்ளம் உருவாக்கப்பட்டது. தற்போது எவ்வளவு மழை வந்தாலும் சமாளிக்கும் வகையில் மழைநீர் வடிகால் பணி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கரூருக்கு விஜயை பார்க்கவும் விஜய் பேச்சை கேட்க சென்றதால் தான் 41 பேர் உயிரிழந்தனர். தவேக முறையாக திட்டமிடாததால் தான் 41 குடும்பங்கள் அனாதையாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேட்டி. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கோம்? நேரடியாக அங்கே போயிருக்கோம். திட்டமிடாமல் போனது காரணத்தால தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதையாகி. தவேக தலைவர் விஜய் நல்ல நடிகர், தாங்கள் தான் நல்ல அரசியல்வாதி என இபிஎஸ் திட்டவட்டம். 41 பேர் உயிரிழந்த நிலையில் விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை எனவும் கேள்வி. அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். திரைப்படத்துறையில் இருந்தவரை நன்றாக சம்பாதித்துவிட்டு தற்போது அரசியலுக்கு வந்துள்ளார் விஜய். யாருக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்று இபிஎஸ் கேள்வி. எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க, விட்டுட்டு வந்தீங்க. நான் பல்லாயிரக்கணக்கில் கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவில் உறுதியாக உள்ளதாகவும் விளக்கம். பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த திமுக தயாராக இல்லை. டெல்லியில் நடைபெற்ற ராகுல் காந்தியுடனான சந்திப்பின் போது கனிமொழி எடுத்துரைத்துள்ளதாக தகவல். சென்னை அருகே சர்வதேச தடகள சைக்கிளிங் போட்டியை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. 3 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் 11 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் தொடங்கிய 2வது தர்ம யுத்தத்திற்கு காரணமே மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் தான். தேனி பெரிய குளத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் வேதனை. இந்த 2வது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துள்ளது. தன்னை மீண்டும் அதிமுகவில் இணைக்க அருமை அண்ணன் ஏபிஎஸ் உடன் டிடிவி தினகரன் பேச வேண்டும். தேனி பெரிய குளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் வேண்டுகோள். திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு அன்னை இந்திரா காந்தியின் பெயரையே மீண்டும் சூட்ட வேண்டும் என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கோரிக்கை. 5 கட்சி அமாவாசையான செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரசாருக்கு ரோஷம் மானம் இல்லையா என்றும் ஆவேசம். காங்கிரஸ் ரோஷம் உள்ள ஒரு காங்கிரஸ்காரன் கூட இதுவரை இதை கேள்வி கேட்பதற்கு வக்கில்லை, துப்பில்லை. சரி, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் உண்மையான பிறவி காங்கிரஸ்காரன் இருந்தா அவருக்கு அந்த உணர்வு இருக்கும், ரோஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர் 5 கட்சி அமாவாசை, அதனால அவருக்கு அந்த ரோஷம் இருக்காது.
கோவை மெட்ரோ ரயிலில் தினமும் 5.9 லட்சம் பேர் பயணிப்பார்கள் என கணிக்கப்பட்டிருப்பது அதிகம். சென்னை மெட்ரோவில் ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் பயணிப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். டெல்லியில் கண்கவர் அணிவகுப்புடன் நடைபெற்றது படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி. ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட பலரின் பாடல்களை இசைத்தது முப்படை பேண்ட் வாத்திய குழுவினர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரும் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7.2% இருக்கும் என தகவல். அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்து குறித்து ஆராய 3 கொண்ட குழு அமைத்து நடவடிக்கை. விசாரணை ஒளிவு மறைவின்றி நடத்தப்படும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். அஜித் பவார் பயணித்த விமான விபத்திற்கு விமானியின் தவறே காரணமாக இருக்கக்கூடும் என தகவல். புனேவில் தரையிறங்குமாறு கட்டுப்பாட்டு அறையின் அறிவுறுத்தலை மீறி பாராமதியிலேயே தரையிறங்க முயன்றதாகவும் தகவல். பல்கலைக்கழக மானிய குழுவின் புதிய விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பின்னோக்கி செல்லும் சமூகமாக மாறி வருகிறோமோ என உச்சநீதிமன்றம் கேள்வி. 2.5 மணி நேரம் தாமதமான பயணத்தால் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வை தவறவிட்ட மாணவிக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு. ரயில்வே துறைக்கு லக்னோ நுகர்வோர் ஆணையம் உத்தரவு. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து விலகியதற்கான காரணத்தை வெளியிட்டார் இந்திய அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங். சுற்றி இருந்தவர்களால் தான் ஆதரிக்கப்படவோ மதிக்கப்படவோ இல்லை என்று வேதனை. இந்தியாவில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரை புறக்கணிக்க பாகிஸ்தான் முடிவு. அரசின் அறிவுறுத்தலால் புறக்கணிப்பதாக கூறுவதன் மூலம் ஐசிசியின் தடை மற்றும் அபராதத்தை தவிர்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.